அந்த அயோத்தியில். அப்படி ஒரு மகிமையான அயோத்தி எத்தனை யுகத்துக்கு முன்னாடி அந்த அயோத்தி உற்பத்தி பண்ணாங்கன்னு தெரியல. நாடகத்தை வச்ச என் தம்பி பையங்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, ராமரா நடிக்கும் என் நண்பர் அந்த தசரத சக்கரவர்த்தி மகனுக்கு நன்றி கூறி, என்னை சீக்கிரமே அந்த அயோத்தி ஆற்றுல அவர் எப்படி இறங்கி வைகுந்தம் போனாரோ, அந்த லட்சுமணன் எப்படி இறங்கி வைகுந்தம் போய் ஆதிசேஷனா படுத்தாரோ, அந்த சத்துருக்கன் எப்படி அந்த அயோத்தியில் போய் சங்க சக்கரமா போனாரோ, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அவர்களுக்கு 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறேன். இவ்வரங்கர் மேடையிலே இந்த ஸ்ரீராமருடைய நாடகம் லவகுஜா நாடகத்தை மிகவும் பெருமைப்படுத்தி இங்கே வந்திருக்கும் நடிகர்களுக்கெல்லாம் உற்சாகமும் ஊக்கமும் அளித்து, அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமராக நடிக்கக்கூடிய எந்தனுக்காக இந்த 50 செல்வத்தை அன்பு பரிசாக வழங்கிய அன்பு நெஞ்சம் அருமை அன்னாருக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. பார்க்கிறேன் தம்பிமர்களை பார்க்கிறேன். தெய்வ உலகாலும் கீதமிதி
தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொண்ணாக்கும் பாப்பரும் விவசாய பெருங்கோடி மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டு கொண்டிருக்கும் என்னை தாய்குலங்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ நான் அயோத்திபுரம் அரசாட்சி செய்து வரும் என்னுடைய ரகுராமச்சந்திரமுத்தை தம்பி பரதன் முடிச இந்த வணக்கம் 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 வணக்கம். ஏது காரணம் தெரியவில்லை. நானோ அந்த புறத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய அங்கராக ரகுராமச்சந்திரமூர்த்தி தலைவர்களை விட்டு அதை சீக்கிரமாக அழைப்பு கொடுக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அன்னரை பார்த்து அடிவணிந்து என்னை வளவழைத்த காரணம் ஏது என்று பார்த்து வருகிறேன். அன்னாரா லைப்பை கேட்டு பரதனுமே தானடாதே. அன்னையா லைப்பை கேட்டு பரதனு தானடாதே. அன்னாரா லைப்பை கேட்டு பரதனுமே தானடாதே. அன்னையா லைப்பை கேட்டு பரதனு தானடாதே. சந்தோஷமா தானடாதே பிந்தையாகவே. சந்தோஷமா தானடாதே பிந்தையாகவே. அந்த பாரிலந்த ராமர் பாதம் பணிந்திட வேண்டுமென்று. பாரிலந்த ராமபாதம் பணிந்திட வேண்டானது. பாரிலந்த ராமர் பாதம் பணிந்திட வேண்டுமென்று. பாரிலந்த ராமபாதம் பணிந்திட வேண்டானது. சந்தோஷமா தானடாதே பிந்தையாகவே. சந்தோஷமா தானடாதே பிந்தையாகவே. அந்த அல்லாரா வைத்தரண்டி பரதனுமே தானடாதே. அன்னையா அழைக்கு கேட்டு பரதனே தானடாதே. அன்னாரா வைத்தரண்டி பரதனுமே தானடாதே. அன்னையா அழைக்கு கேட்டு பரதனே தானடாதே. அன்னர் இருக்குமிடம் வந்து சேர்ந்து விட்டேன். அன்னர் பாதார வந்தங்கள் அடிபணிந்து என்னை வரவழைத்த காரணம் ஏதுமென்று அறிந்து வருகிறார். பணிந்தன் பணிந்தேன் அண்ணா பரதனது தம்பி பகுடனே நான் பணிந்தேன். பச்சை பணிந்தேன் அண்ணா படைகள் உந்தன் பாதம். அண்ணா பணிந்தேன் அண்ணா பரதனது தம்பி பகுடனே நான் பணிந்தேன். பச்சை பணிந்தேன் அண்ணா படைகள் உந்தன் பதடி தான் பணிந்தேன். அண்ணா மல்லிகை மலர் எடுத்து மயவனின் பாதத்துக்கு மல்லிகை மலர் எடுத்து மயவனின் பாதத்துக்கு அன்புடனே தாய் பணிந்தேன். மல்லிகை மலர் எடுத்து மலர் பாதம் தாண்டாடிது அன்புடனே தான் செய்தீரே. அண்ணா எந்தனைய நீக்கு அழைத்து விவரம் அண்ணே. எந்தனைய நீக்கு அழைத்து விவரம் அண்ணே. பகுடனே நான் பணிந்தேன். பகுடனே நான் பணிந்தேன். இந்த அயோத்திபுரியிலே அரசலும் என்னன்னா. அயோத்திபுரியிலே அரசலும் என்னன்னா. பரதனு நான் பணிந்தேன். அகிலாண்ட கொடி பிரமாண நாயக அநாத ரட்சக ஆபத்து பார்த்தவா சங்கு சக்கரா சேவிண்டி வாசக பார்க்கடி பள்ளிகொண்டு பரந்தாமா மாயவா மதிசூதனா கோவிந்தா கோபாலா ஹரிஹரி கிருஷ்ணா நீலமுக கண்ணா. அண்ணா இந்த 56 தேசத்துக்கும் அதிபதி சக்கரவர்த்தியாக திகழ்கின்றேன் எங்களுடைய அலிராம அண்ணா. உங்களுடைய பொன்னான பதங்களுக்கு மரங்களித்து பரதன் கோடாலங்கொடி சன்னங்கள் செய்கிறேன். தாங்கள் எல்லாம் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் மீண்டும் தங்களுக்கு தம்பிகளாகவே பிறக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் அண்ணா. தம்பி பரதனே, அண்ணா, நமது சூரிய பகவான் அருபற்றி நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அகட்டும் அண்ணா, இழந்திருங்கள். அகட்டும் அண்ணா. அண்ணா நானும் அந்த புறத்தில் இருக்கும் பொழுது தலையார்மர்கள் அழைத்தார் என்று அழைப்பு கேட்டு ஓடி ஓடி வந்து பார்க்கும் பொழுது என்றுமே அந்த செலுத்தந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய தங்களின் முகமாகப்பட்டது இன்று நீரின்றி வாடிய தாமரை புஷ்பம் போல் காய்ச்சலிக்கிறது. நம்முடைய அயோத்திபுரிக்கு என்ன ஆபத்து வந்து விட்டதன்னா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அண்ணா, சொல்ல வேண்டும். தம்பிகளே, உங்களை எல்லாம் அதி விரைவாக அழைத்த காரணம் நான் சொல்வதாக நினைத்தால் என்னுடைய மனமெல்லாம் புண்ணாக நோய்கின்றதடா. அண்ணா மறுவில்லாத நம் சூரியகுலத்துக்கு சீதா தேவியால் நிந்தனையான வார்த்தைகள் இழந்து விட்டது. அண்ணா பங்கப்படாத ரகு வம்சமே பங்கப்பட்டு விட்டது. என்ன சொல்கிறடா? இருந்தாலும் தம்பி மாறி
அதையெல்லாம் இப்போது விவரமாக சொல்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். அகட்டும் அண்ணா, கவனமாக கேளுங்கள். அகட்டும் அண்ணா. அழுக்குகள் எடுக்கும் அண்ணா, அழுக்குகள் எடுக்கும் அண்ணான் அசிங்கீர்தான் சொன்னதால அண்ணா, இப்போ இழுக்குகள் என்று ஏங்கிமோ தெரிந்து ராம ராமா அழுக்குகள் எடுக்கு வந்தா அதிகரம் சொன்னதாலே இடுக்குகள் வருவதுதான் எங்கேவு சரிந்து ராமா 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 செழித்ததோர் செய்ததென்ன சரி, இப்போ செழித்ததோர் செய்ததன்னை நாம் சீர்மாந்தம் செய்வோம் என்று உண்மைதான். நல்லாலை புல்ல என் தம்பிமாரை அண்ணா, அழைத்தூனான் ஏது சொல்வே அழைப்பில்லா தம்பிமாரே அழைத்ததோ ஏது சொல்வே அல்லவே தம்பிமார அண்ணா, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் கேளுமே தம்பி அல்லவே தம்பிமாரே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேளும் நீரே தம்பி அல்லவே தம்பிமார நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் கேளுமே தம்பி அல்லவே தம்பிமாரே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேளும் நீரே ஆடா பல்லவர் ஏறுவரால மாந்ததெல்லாம் பாதையாச்சே பல்லவாரி தூவராலே பார்த்ததெல்லாம் மோசமாச்சு நெல்லியன்னோ சீதையால மேன்மையல்லா தாழுமா அல்லவே தம்பிமாரே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேளும் நீரே தம்பிமார்களே, அண்ணா, இப்படியெல்லாம் நாம் அனைவரும் ஒன்றாக அயோத்தி மாநகரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும் போது உண்மைதான். அது மட்டுமல்லாமல் நமது சுத்தமான சூரிய கூலத்தில் வீரந்தோ நீதியிலே தன்னை பிரியாமல் பிள்ளை வளைந்தோ தம்பி சூரியகோ தட்டி பீரதோ தம்பிமாரே பிரியாவா இல்லை வாழைத்தோ நமது சூரிய கூலத்தில் வீரந்தோ சரி, நீதியிலே தன்னை பிரியாமல் பிள்ளை வளைந்தோ சூரியகோ தட்டி பீரதோ தம்பிமாரே பிரியாவா இல்லை வாழைத்தோ ஐயோ நாரியன்னோ சீதையால நம்ம கூடி கீரமாட்டியா தாரியேதோ சீதையாலே நம்ம கூடி கீழமாச்சு பிரியாமா தம்பிமார வெண்மையல்லா தாழுமா அல்லவே தம்பிமாரே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேளும் நீரே தம்பிமார்களே, அண்ணா, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கும் போது சரி, சற்று காலங்களுக்கு முன்பாக நமது செற்ற அன்னையாகிய கைகேசி அம்மையாரின் அதாவது இளையதாயார் சொல்ல கேட்டோமே உண்மைதான். தம்பிமார ஏகினோமே கானகத்திலே இளையதாயார் சொல்ல கேட்டீமே என் தம்பிமாரே எங்கினோமே கானகத்திலே நமது இளையதாயார் சொல்ல கேட்டோமே அண்ணா, என் தம்பிமார ஏகினோமே கானகத்திலே
இவர்களே அண்ணா நேற்றைய தினமாக நமது தலையாரவர்களை வரவழைத்து சரி அயோத்திமா நகரம் அவன் 56 தெருக்களும் சென்று நகர் சோதனை பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தேன் நான். சரி அப்போது அன்னவர்கள் வீதிகள் தோறும் நகர் சோதனை பார்த்து கொண்டு வருகும்போது சரி நமது 10ஆம் தெருவிலே வாழக்கூடிய ஏகாலி ஆனவர்களுடைய மனைவிக்கு சண்டைகள் ஏற்பட்டு அந்த சண்டையின் முடிவில் அவள் கோபித்துக் கொண்டு தன் தாய் வீடு சென்று விட்டாளாம். சரி அதை பார்த்தவன் தாய் சொன்னதாம், மகனே உன்னிடத்தில் சண்டைகளாடி கோபம் கொண்டு உன் மாமியார் வீடு சென்ற மனையாளை அழைத்துக் கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு குடும்பம் ஓட்டாமல் இப்படி மௌனமாக இருப்பது நியாயமில்லையடா, சென்று உன் மனையாளை அழைத்து வா மகனே மகனே என்று சொன்னதாம். சரி அதற்கு அண்ணவன் சொன்னானாம், என்ன சொன்னாரண்ணா? அம்மா தாயே, கட்டிய கணவனோடு கூட என்னை பாராமல் கண்டபடி பேசுவதும் அல்லாமல் சரி ஒருவரும் துணையின்றி ஒத்த வழியாக சென்றவளை நான் உத்தமையாக எப்படி அம்மா ஏற்றுக்கொள்வது என்று கூறிவிட்டானாம். சரி அதை கேட்ட அவன் தாய் தன் மகனுக்கு மீண்டும் புத்திகள் புகட்டியதாம். அண்ணா அட மதிகட்ட மகனே, நான் சொல்வதை கேளடா. நமது அயோத்தி மாநகரை ஆண்டு வருகின்றாரே ரகுராமச்சந்திர பூபதி, இந்த 56 நாட்டுக்கு அதிபதி சக்கரவர்த்தி அல்லவா? உண்மைதான்டா. அப்பேற்பட்டவுடைய மனைவி சீதாலட்சுமி தென்னிலை ஆளப்பட்ட சண்டால பாவி ராவணன் சிறையெடுத்து சென்று சரி ஒரு நாள் 2 நாள் 8 மாத காலமாக, அதாவது 844 நாட்களாக அசோகாவனத்திலே ஒத்தையாக தன்மையாக வைத்திருந்த சீதாவை கூட நமது மன்னர் சென்று எத்தனையோ இன்னல்களை சந்தித்து கஷ்டப்பட்டு சீதாவை சிறை மீட்டி வந்து மீண்டும் அயோத்திமா நகரத்தில் அரசு கட்டி வாழ்ந்து வருகிறாரே. அப்படி இருக்க அவர் குலத்தை விட நம் குலம் எப்படி உயர்வாக போய்விட்டது, சென்று அழைத்துவா மகனே என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு ஏகாலி சொல்லிவிட்ட பதில் என்னவென்றால், என்ன சொன்னாரண்ணா? தாயே, ராவணன் சொல்லி கொண்டு போற செய்தியை ராமர் அயோத்திமா நகரத்தில் வைத்து அரசு பரிவலம் செய்யலாம், சரி அவருடைய சூரிய குலத்தை கேட்டுக்கொள்ளும். ஆனால் நானோ காலையில் அழுக்கெடுத்து மாலையில் சுத்தம் செய்யக்கூடிய நமது வீரம்போதி கேவலமாக சொல்லிவிட்டேன். அண்ணா, நம் குலத்தை பற்றி தாங்களை பற்றி அவருடைய தாய் சீதாவை பற்றி கேவலமான வார்த்தைகள் தெரிந்து விட்டானா? விட்டு விடுங்கள் அண்ணா, இதனுடைய கோதண்ட பாரதத்துக்கு ரியாக்கி விட்டு விட்டு கேவலமான வார்த்தைகள் சொன்ன வார்த்தை அண்ணவன் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டதை போல், சரி இப்போது நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீ கேட்டதை போல் உண்மைதான். அன்னை நாட்டு அரசர்கள் கேட்டுவிட்டால் நம்மளை கேவலமாக கீழ்த்தரமாக என்பவர் அல்லவா? அதற்காக ஆகையால் செய்தியால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்க வேண்டுமானால் உன்னுடைய அன்னையான ஜானியால் ஏற்பட்ட தீங்கான வார்த்தைகள் நீக்கிவிட வேண்டுமானால் இனி ஒரு நாளில் கூட சீதாவை நாம் நமது அயோத்திமா நகரத்தில் தங்க வைக்க கூடாது. ஆகையால் இப்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாமல், என்னுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு நீ நடக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்னவென்றால், பரதனை சொல்ல கேளாய், பரதனே சொல்ல கேளாய், நம் பார்மொழி சீதையாரே நீ பாங்கரதத்தில் ஏற்றி அந்த பாராவணம் விட்டுவா. பரதா பாகரவனை விட்டு பாடா பாடா தம்பி பரதனே, இப்போ நாம் சீதாதேவி அழைத்து சென்று நீ அந்த ஆருண்ய மன கானகம் மனிதர்கள காடு மெருக ஜாதியால் வாழ்ந்து வரக்கூடிய தண்டகாருண்ய மனத்தில் விட்டுவிட்டு நீ அயோத்தி மாநகரம் வர வேண்டும். அதற்காகவே உன்னை அதிவிரைவாக நான் அழைத்தேன். அழைத்து செல் சீதாவை விட்டு வா, கானகத்தில் அந்த கானகத்தில் விட்டு வரும். நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. நாட்டில் யாரோ ஒரு 10ஆம் தேதியில் வாழக்கூடிய ஏகாலி என்னவன் தாங்களை பற்றி தாய் சீதாவை பற்றி எந்தரான வார்த்தைகள் தெரிவித்து விட்டான் என்பதற்காக ஒரு 5 மாத நேரம் கருப்படி பெண் என்று கூட பாராமல் அந்த பாராவனத்தினில் விட்டு வாடா தம்பி என்று சொல்வதற்கு தாங்களுக்கு எப்படி அண்ணா மனதொழிந்து விட்டது? வேண்டாம் அண்ணா, தாங்களுக்கு அறிவுரை எடுத்து உரைக்கும் அளவுக்கு நான் பெரிய அறிவில்லை. ஏதோ என்னுடைய அறிவை கட்டிய பிரகாரம் சொல்கிறேன், கேளுங்கள் அண்ணா, கேளுங்கள். சொல்லும் எந்த வார்த்தை இருந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இல்லாமல் இருக்க வேண்டும். சொல் அதிவிரைவாக. அண்ணே, என்ன
ஜானகியை கனகத்தில் விடலாமா அண்ணா 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 என்று ஜானகி ஆருடைய விடலாமோ அண்ணா 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 ஆ, ஆ, அண்ணா ஆ. அண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அன்னையோ ஜானகி அரிராமா நான் போய் யாருடைய விடலாமா ரகுராமா அண்ணா என்னும் ஜானகியே ஆரிராமண்ணா அண்ணா ஆருண்டோ விடலாமோ ரெகிராமண்ணா அன்னையோ ஜானகி அரிராமா நான் போய் யாருடைய விடலாமா ரகுராமா அண்ணா அண்ணா என்று ஜானகியே ஆரிராமண்ணா அண்ணா ஆருண்டோ விடலாமோ ரெகிராமண்ணா கண்ணியல்லோ ஜானகியே அரிராமா நான் போய் கானகத்தில் விடலாமா ரகுராமா அண்ணா கண்ணி என்னும் ஜானகியே ஆரிராமண்ணா அண்ணா கானகத்தை விடலாமோ ரெகிராமண்ணா கண்ணியல்லோ ஜானகியே அரிராமா நான் போய் கானகத்தில் விடலாமா ரகுராமா நமது கண்ணியண்டி ஜானகியே ஆரிராமண்ணா அண்ணா கானகத்தை விடலாமோ ரெகிராமண்ணா எனது மாலையல்லோ ஜானகியே அரிராமா நான் போய் மண்ணுலகில் விடலாமா ரகுராமா நமது மாதாவி ஜானகியே ஆரிராமண்ணா இந்த மண்ணுலகில் விடலாமோ ரெகிராமண்ணா எனது தாயான ஜானகியே அரிராமா நான் போய் தனிவழியா விடலாமா ரகுராமா நமது தாயான ஜானகியே ஆரிராமண்ணா அண்ணா தன்னதனியாய் விடலாமோ ரெகிராமண்ணா அண்ணா இருண்டனல்ல மனதனிலே அரிராமா அங்கு எவருமே இல்லாமல் ரகுராமா அண்ணா இரண்டமா நந்தனிலே ஆரிராமண்ணா அண்ணா எவனே தூணை இல்லாமல் ரெகிராமண்ணா ஐயோ அங்கமே வானருவல்லா அரிராமா நான் போய் யாருடைய விடலாமா ரகுராமா அண்ணா பெண் பாவம் பொல்லாதென்று சொல்வார்கள் அண்ணா அப்படி இருக்கும்போது என் தாய்க்கு மேலான சீதாவை ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் அந்த பாராவனந்த நிலை விட்டு விட்டு வாடா தம்பி என்று சொல்வதற்கு தாங்களுக்கு எப்படி என்ன மனந்தொழிந்து விட்டது வேண்டாம் அண்ணா வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் அண்ணா தம்பிமார்களே, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. சீதாவை கொண்டு போய் அரண்யமான கானகத்தில் விட்டுத்தராக வேண்டும். சீதாவை வனத்தில் விட்டு வர முடியுமா முடியாத ஒரே வார்த்தை சொல்லு. வேண்டாம் அண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா சிங்கமும்